ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்லேயே நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது யாருன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? இருங்க, வெயிட் பண்ணுங்கள், இதோ காமிக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, இவ தான். நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் பசி எடுக்கும்போது மட்டும் எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்துடுவா. அப்போ மட்டும் காலை சுற்றி 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 வந்துட்டுருப்பா. பாருங்க, உட்கார கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறா. என்னன்னு கேளுங்க நீங்களே. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கா, அவ்வளோதான் மரியாதை எனக்கு. பார்த்தீங்களா? என் பசங்க கூட ஏன்னு சொன்னால் ஏந்து ஓடிடுவாங்க. ஆனால் இவகிட்ட நான் கற்றுனாலும் என்னன்னு கூட கொஞ்சம் கூட கேட்க மாட்டான். எப்படி பார்க்குறா பாருங்க. என்னவோ கத்திட்டு இருக்கா, நமக்கு என்ன, நம்ம தூங்குவோன்னு இருக்கா அவ. பார்த்தீங்களா? உங்கள் வீட்லேயும் யாருன்னா ஒருத்தர் இப்படி இருப்பாங்களே, உங்கள் பேச்சே கேட்க மாட்டேன்னு. பார்த்துங்க, மூச்சை பிடிச்சின்னு பேசிகிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திடுறாங்களா? பார்த்தீங்களா? நான் என்ன பேசுனாலும் அவளுக்கு காது கேட்காது. சாயந்தரம் மணி 4-5 மணி ஆகட்டும், என்ன கத்திட்டு வரான்னு மட்டும் பாருங்களேன். அதையும் ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க, அழகாக ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஜம்முன்னு பத்துன்னு தூங்குறாங்க. சோஃபா வாங்கினதே இவங்களுக்கு தான். நாங்கள் உட்கார முடியாது. இவங்க எங்கன்னா வெளியே ஊர் சுத்த போகும்போது மட்டும்தான் நாங்கள் உட்கார முடியும். பார்த்துங்க, நைட்டெல்லாம் ரொம்ப வேலை செஞ்சுட்டு பகலெல்லாம் தூங்குறாங்க. நைட்டெல்லாம் ஊரை சுற்றுவாங்க, பகலெல்லாம் தூங்குவாங்க. சோஃபாவில் பகலில் நாங்கள் உட்கார முடியாது, நைட்டில் மட்டும்தான் உட்கார முடியும். இவங்க வெளியே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்கார முடியும். சோஃபா இவங்களுக்கு தான். பாருங்க, நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சொன்னாங்க இல்லையா, இப்போ தூங்குறாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா? தப்பு தானே. அவங்க தூங்குறாங்க, நம்ம போயிட்டே இருக்கிற வேலையை பார்ப்போம். சரியா? என்ன பேசினாலும் சரி, இடத்தை காலி பண்ணா போதும். பாருங்க, எப்படி தூக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா பாருங்க. தெரியுதா? வில்லங்கமானவ. ஆனா பசி நேரத்துக்கு மட்டும் நான் பால் வைக்கலைன்னா செம்ம கத்துவா. காலை சுத்தி 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 வந்துட்டு இருப்பா. அப்ப மட்டும் நான் எது சொன்னாலும் கேட்பா. உட்காரு, எடுத்துட்டு வரேன், அவங்க உட்காருன்னா உட்காந்துருப்பா.
இன்னும் நான் கொஞ்ச நேரம் நோண்டிட்டு இருந்தேன்னா இல்லை, அப்புறமா அவ முறிக்கின்னு போய் வெளியே படுத்துக்குவா. செம்ம கோவம் வருங்க இதுக்கு. எதனா சொன்னா அப்படியே திரும்பி கூட பார்க்காது. அப்படியே அவங்க தூரமா போயிட்டு நம்ம கிட்டோட திரும்பி பார்த்துட்டு ஒரு முக்கிட்டு வந்துருங்க. வேற லெவல்ல பண்ணுவா. அவ நல்ல தூக்கத்துல இருக்கா. நான் என்ன பண்ணாலும் அவ எழுந்திருக்க மாட்டா. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன சுத்தி சுத்தி வருவா. அப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா? அப்ப பாருங்க அவ என்ன அமக்கலம் பண்றான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பட்டு பாய் சொல்லு.